இன்றைக்கி ஏப்ரல் 13, நாளைக்கு மார்க்கெட் லீவு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 190 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. சென்செக்ஸ் வந்துட்டு 660 பாயிண்ட்ஸு. இந்தியா விக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் 11%. இன்றைக்கி சில்வர் மைக்ரோ வந்துட்டு பாசிட்டிவில் தான் போயிருந்துச்சு. 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி செல் ட்ரெண்டில் இருந்து பை ட்ரெண்டு கன்வெர்ட் ஆகி ஃபுல்லாக வந்து பையிங் ப்ரெஷரில் இருந்துச்சு, மேலேயே ஏறிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ க்ளோஸ் ஆகும்போது லைட்டாக செல்லிங் ப்ரெஷர் இருக்க மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ நாளைக்கு மூமெண்ட் இருந்ததுக்கப்புறம் நாளான்னைக்கு தான் வந்துட்டு எப்படி மூவ் தெரியும். ஒரு ½ மணி நேரம் வரைக்கும் பாசிட்டிவ்லேயே தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து செல் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. ஸோ அதாவது நாளான்னைக்கு ஓப்பன் ஆகும்போது செல்லிங் ப்ரெஷர் இன்னொரு நாளைக்கு அதிகமாக இருந்துச்சு, சிங்கப்பூர் மார்க்கெட்டில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா செல்லில் ஓப்பன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது கேப் டவுனில். அப்படி இல்லை, இது வந்துட்டு சும்மா ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே தான் போகும், இன்னும் கொஞ்சம் மேலே போகும்.